ஹலோ ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு குட்டி லைஃப் இன் சிட்னி. நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா மெல்பர்ன். ஆமாங்க, சிட்னி டு மெல்பர்ன். நம்ம ஃப்ளைட்டில் இல்லை, காரில் இல்லை, ட்ரெயினில் போக போகிறோம். ஆமாங்க, சிட்னி சென்ட்ரல்லேருந்து மெல்பர்ன் சதர்ன் கிராஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம ட்ரெயினில் தான் போக போகிறோம். ஃப்ளைட்டில் போய் ரொம்ப போர் அடிச்சிச்சுங்க. அதனால தான் இந்த தடவை ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலான்னு ட்ரெயினில் போகிறோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உண்மையான ரீசன் என்னென்னா, ஆமாங்க, கிறிஸ்மஸ் டைம் வேறு இல்லையா, ஃப்ளைட் சார்ஜ்லாம் 3-4 மடங்கு ஏறி போய் கிடக்குது. நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாதுங்க. யாரா அவர் நம்ம ஊர் தெரு பம்பில் தண்ணி அடித்து குடத்தை தூக்கின்னு போகிற மாதிரி லக்கேஜ் தூக்கின்னு போயிட்டுருக்காரு. சரி, அவரை விடுங்க. நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா, நம்ம லக்கேஜை செக்இன் பண்ண வந்திருக்கோம். நம்ம இப்போ லக்கேஜை செக்இன் பண்ணிட்டோங்க. மெல்பர்னில் போய் கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, we are all set, ரெடி ஃபார் த ஜேர்னி. வாங்க போகலாம். இன்னொரு விஷயங்க, நாளைக்கு கிறிஸ்மஸ். நம்ம அதுக்கு முன்னாடி நாள் தான் ட்ராவல் பண்ணுறோம். கரெக்டாக நம்ம போகும்போது கிறிஸ்மஸ். இதை பாருங்கள், எல்லோரும் கிறிஸ்மஸ் காஸ்டியூமில் ஆல்ரெடி பட்டையை கிளப்பிட்டுருக்காங்க. அதிசயமாக நம்ம சீக்கிரமாக வந்துட்டோம். நம்ம ட்ரெயின் இன்னும் வரல, சும்மா அப்படியே வாக்கிங் போகலான்னு அப்படியே வந்தோம். இங்கே பாருங்கள், இதுதான் பிட் ஸ்ட்ரீட் லைட் ரயில். இது ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, நம்ம பேடிஸ் மார்க்கெட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பேடிஸ் மார்க்கெட்டுக்கு இந்த ட்ரெயினில் தாங்க போகணும். நீங்கள் பேடிஸ் மார்க்கெட் வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க. ட்ரெயின் நிற்கிது. நம்ம இந்த ட்ரெயினில் தான் ஏற போகிறோம். மெல்பர்ன் போக போகிறோம். நம்ம செக்இன் பண்ண லக்கேஜ் எல்லாம் லோட் பண்ணிகிட்ருக்காங்க. எப்பா எவ்வளோ லக்கேஜ்டா. நாளைக்கு கிறிஸ்மஸ். கரெக்டாக கிறிஸ்மஸ் அன்றைக்கி நம்ம மெல்பர்ன் ரீச் ஆகும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் எடுத்துருவாங்க. ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குங்க. உங்களுக்கும் எக்ஸைட்டடாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க. இந்த ட்ரெயினில் தான் மெல்பர்ன் போக போகிறோம். நம்ம இப்போ ட்ரெயினுக்குள்ளே ஏற போகிறோம். வாங்க போகலாம். குழந்தைய உள்ளே பத்திரமா விட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வாங்க போய் ட்ரெயினை பார்க்கலாம். இங்கே வாங்க, அப்படியே உள்ளே நுழைஞ்சோன்னா 2 சைடு என்ட்ரன்ஸ் இருக்குது, லெஃப்ட் அண்ட் ரைட்டு. நம்ம என்ட்ரன்ஸ் இந்த லெஃப்ட் சைடு. அப்படியே லெஃப்ட் சைடு கொஞ்சம் உள்ளே வந்தால் இங்கே பாருங்கள், சைடில் ஃபுல்லாக ஸ்டோரேஜு. நம்ம லக்கேஜஸ்ஸு, ப்ராம்ஸு எல்லாமே இங்கே வச்சுக்கலாம். அப்படியே உள்ளே போனோம்னா எல்லோரும் கொச்சை நின்றுட்டுருக்காங்க. இப்போ தான் எல்லோரும் உள்ளே வராங்க, லக்கேஜ்லாம் வைக்கிறாங்க. நம்ம இங்கே மேலே 2 சைடும் இடம் இருக்குது, அங்கேயே நீங்கள் சின்ன லக்கேஜஸ்லாம் வச்சுக்கலாம். இதுதான் நம்ம ட்ரெயின். இங்கே பாருங்கள், சிலை மாதிரி நின்றுட்டுருக்காங்க. நாங்களும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கோம். இங்கே சிக்னல் கொடுப்பாங்க, ட்ரெயின் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியே நிற்கிறாங்களே தவிர சிக்னலே கொடுக்க மாட்றாங்க. நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறோம். இங்கே பாருங்கள், ட்ரெயினே ரெடியாக இருக்குது மெல்பர்ன் போகிறதுக்கு. உங்களுக்கு தெரியுதா, ட்ரெயின் இப்போ தான் ஸ்லோவாக மூவ் ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம், நம்ம மெல்பர்ன் போகிறோம். வாங்க. இதுதான் எங்கள் ட்ரெயினோட அனௌன்ஸ்மெண்ட் ஸ்பீக்கர். நம்மளுக்கு ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வரணும்னா இதுலேருந்து தான் வரும். என்ன பிரச்சனைனா, இது என் தலைக்கு மேலேயே இருக்குது. அவங்க என்ன சொன்னாலும் என் பக்கத்துலேயே யாரோ வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுட் ஆர்டர் எடுக்கிறதுக்கு நம்ம சீட்டுக்கே வராங்க. ஆனால் இது எங்களுக்கு தேவைப்படலைங்க. நாங்கள் வீட்டிலேருந்தே ஃபுட் எடுத்துன்னு வந்துட்டோம். என்னடா ஃபுட் ஆர்டர் எடுக்கிறதுக்கு மாற்றி வந்துட்டுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இவங்க அதுக்கு வரலங்க, இவங்க டிக்கெட் செக் பண்ண வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே இருக்க டாய்லெட்ஸ் வந்து யாரும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்களா இல்லையான்னு இங்கேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் போய் கதவு தட்டணும்னு அவசியம் இல்லை. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சோன்னா லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இனிமேல் என்னங்க, ஒரு குட்டி தூக்கத்தை போட வேண்டியதான். ஒரு வழியாக விடிஞ்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், ட்ரெயின்லேருந்து வெளியே பார்த்தா வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
காலைல அப்படியே லைட்டாக பசிச்சுது. சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கேன்டீன் வந்து பார்த்தாங்க. அங்கே பிரேக்ஃபாஸ்ட் மெனூஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே வச்சுருந்தாங்க. கேன்டீன் பக்கத்தில் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருந்தது. அது என்னடான்னு பார்க்கலான்னு போனால் ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டு. சரி அங்கே என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனோங்க. சீட்டு லெக் ஸ்பேஸும் ரெக்லைனர் இருந்தாங்க டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் 40 டிகிரி வரைக்கும் புஷ் பண்ணிக்கலாம். எக்கனாமிக்கில் நீங்கள் 30 டிகிரி வரைக்கும் தான் புஷ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், குப்பையை கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சீட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. நம்ம எங்கேயும் போக தேவையில்ல, உட்காந்த இடத்துலேருந்தே நம்மக்கிட்ட இருக்க குப்பையை அவங்கக்கிட்ட போட்டுடலாம். நல்லா இருக்குல்ல இந்த ஆப்ஷன். நம்ம மெல்பர்ன் கிட்டே வந்துட்டோங்க. இது என்னோடய லெஃப்ட் சைடு வியூ. இருங்க ரைட் சைடு வியூ காமிக்கிறேன். நம்ம மெல்பர்ன் ரீச் ஆகிட்டோங்க. நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. வாங்க ட்ரெயினை விட்டு வெளில போவோம். மெல்பர்னை முதல்ல இந்தியன் ஒன் மூவியில் தாங்க பார்த்தேன். அப்போதுலேருந்தே மெல்பர்ன் போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ மெல்பர்னை பார்த்துட்டேன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நம்ம சிட்னியில் செக்இன் பண்ணாங்க இல்லையா லக்கேஜ், அதை அவங்களே இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக வந்து டெலிவரி பண்ணுறாங்க. இந்த ஆப்ஷனும் நல்லா இருக்குல்ல. இங்கே பாருங்கள், நல்லா மெத்துன்னு ஒரு தலைகாணி மாதிரி ரெடி பண்ணி அது மேலே அந்த டாகை உட்கார வச்சு இழுத்துட்டு போகிறாங்க. பார்க்கறதுக்கே க்யூட்டாக இருக்குல்ல. ஆமாங்க, ஒரு வழியாக மெல்பர்ன் வந்துவிட்டோம். இங்கே 4 நாள் ஸ்டே பண்ண போகிறோம். ஒரு நாளும் ஒரு பிளேஸ் போக போகிறோம். எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நம்ம ட்ரெயினுக்கு பாய் சொல்லிட்டு நம்ம ஹோட்டலுக்கு போகலாம். இங்கே ஒரு குட்டி இன்ஃபர்மேஷனுங்க. நீங்கள் மெல்பர்னுக்கு புதுசாக வரீங்கன்னா இங்கே ஒரு லக்கேஜ் ஸ்டோரேஜ் ரூம்னு ஒன்று இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வெளியே சுற்றி பார்க்குறீங்க, உங்கள்கிட்ட லக்கேஜ் இருக்குது, வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா நேராக இங்கே நீங்கள் வரலாம். இங்கே 2 லக்கேஜுக்கு $20 வாங்குறாங்க, 3 லக்கேஜுக்கு 30, 4 லக்கேஜுக்கு $40 வாங்குறாங்க. நான் சொன்னது 1 டே ரெண்ட்டுங்க. நீங்கள் சதர்ன் கிராஸ் ஸ்டேஷன்லேருந்து மெட்ரோ ட்ரெயின் எடுத்து போனோன்னா அந்த ஸ்டோரேஜ் செக்ஷன் பக்கத்தில் ஸ்னோ பஸ்ன்னு எழுதியிருக்கோம். அதுக்கு உள்ளே வந்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் இருக்கும், அதில் தான் நீங்கள் வரணும். இங்கே பாருங்கள், சதர்ன் கிராஸ் ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம ட்ரெயின் வந்துச்சுங்க, வாங்க ஏறலாம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின் ட்ராவல் இன் மெல்பர்ன். நம்ம இப்போ ட்ரெயின்லேருந்து இறங்கி ட்ரெயின் ஸ்டேஷன் வெளியே நடந்து வந்துட்டுருக்கோம். அப்பா செம குளிர். சிட்னியில் செம வெயில்னா மெல்பர்னில் செம குளிர். மெல்பர்ன் வெதரை நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாதுங்க. காலைல குளிரும், மத்தியானம் மழை பெய்யும், அதுக்கப்புறம் திருப்பி வெயில் அடிக்கும். நம்ம ஹோட்டலுக்கு போகிற வழியில் இருக்க ஷாப்ஸில் தான் நம்ம ஸ்நாக்ஸ்லாம் வாங்கினோம். இதுதாங்க நம்ம மோட்டல். நாங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணல, மோட்டலில் தான் ஸ்டே பண்ணுறோம். கடைசி மினிட்ல புக் பண்ணதுனால எங்களுக்கு ஹோட்டல்ஸ், ரூம், அக்காமடேஷன் எதுவுமே கிடைக்கல. ஸோ இதுதான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிது. அதனால் உடனே புக் பண்ணிட்டேன். கிறிஸ்மஸ்ன்றனால அங்கே வேலை செய்கிறவங்க யாருமே இல்லை. அந்த மோட்டல் ஓனர் என்கிட்ட இந்த லாக்கரில் கீயை வைக்கிறேன், பாஸ்வேர்டு உனக்கு ஷேர் பண்ணுறேன்னு எனக்கு சொன்னார். அதை வச்சு தான் நாங்கள் இங்கே கீ எடுத்தோம். இங்கே பாருங்கள், ஒருத்தரையும் காணோம். எல்லோரும் நைட்டு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க போல். ஒரு வழியாக நம்ம அக்காமடேஷனுக்கு வந்துட்டோங்க. குயிக்காக போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே போகிறோம். நாங்கள் மெல்பர்னை வேறு மாதிரி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வரட்டா.